தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு ஜி.கே. வாசனும் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். ஒரே கட்சியில் இணைந்து தங்களுடைய பயணத்தை தொடங்கியவர்கள் காலச்சூழல் காரணமாக வெவ்வேறு நிலைப்பாடுகளில் பயணித்துக் கொண்டிருந்தீர்கள். தற்போது உங்களுடைய கடந்த கால நண்பர் திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் மறைந்திருக்கிறார். உங்களுடைய நினைவலைகள். மறைந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களது தந்தை ஈ.வி.கே. சம்பத் அவர்களுக்கும் என்னுடைய மறைந்த தந்தை ஐயா மூப்பனார் அவர்களுடைய குடும்பத்திற்கும் 50 ஆண்டு கால குடும்ப உறவு என்பதை முதலிலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஈ.வி.கே.எஸ். அவர்களது மறைவு என்பது தமிழகத்தினுடைய அரசியல் களத்திற்கும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் ஈடு செய்ய முடியாத மிகப்பெரிய இழப்பு. எப்போதெல்லாம் கட்சியினுடைய தொண்டர்கள் சோர்வாக இருந்தார்களோ அப்போதெல்லாம் ஊக்கம் கொடுத்து கட்சியை தட்டி எழுப்பிய பெருமை ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களை சாரும். கட்சியினுடைய நலன் கருதி தைரியமாக தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த தலைவர். சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக பணியாற்றி தமிழக மக்களுடைய எண்ணங்களை அந்த இரு அவைகளையும் பிரதிபலித்தவர். இளைஞரணி, மாவட்டத்தினுடைய தலைமை என்று படிப்படியாக உயர்ந்து தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அளப்பரிய பணிகளை கட்சியினுடைய வளர்ச்சிக்காக செய்தவர்கள். மத்திய இணையமைச்சராக நாட்டு நலன் கருதி, வளர்ச்சி கருதி செயல்பட்ட தலைவர் அவர்கள். சென்ற வாரம் கூட அவர்களது துணைவியாரிடம் தொலைபேசியில பேசி அவருடைய உடல் நலன் குறித்து விசாரித்தேன். அவர்களுடைய இந்த மறைவு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் கட்சியினுடைய நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திரு ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் காலமாயிருக்கிறார். உடல்நலக்குறைவால் அவர் காலமாயிருக்கிறார். இன்று காலை 10:12 அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அவருடைய உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவருடைய இல்லத்தில் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காகவும், நாளை சென்னை சத்யமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுவதாகவும் தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது.